ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம், விஜயனுடைய அரசாங்கம் மந்திரி சபை அமைச்சு ஒவ்வொரு மந்திரிக்கும் என்னென்ன போர்ட்போலியோ, என்னென்ன இலாக்கா என்பதை அறிவிச்சிட்டாங்க. விஜயோட சேர்த்து மொத்தம் 10 பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. விஜயோட சேர்த்து மொத்தம் 10 பேர். முதலமைச்சர் அவர்கள், அவர் இனிமேல் மாண்புமிகு முதலமைச்சர் தான் சொல்லணும், மாண்புமிகு விஜயன் தான் சொல்லணும். சரி, முதலமைச்சர் அவர்களுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது சம்பந்தப்பட்டது, பெண்கள் நம்ம சம்பந்தப்பட்டது, குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, இதையெல்லாம் தன்னுடைய பகுதியில் எடுத்துக்கிட்டார். அதனாலதான் நாளைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் தாய்மாமன் கொடுக்கணும், அப்புறம் மோதிரம் கொடுக்கணும், பெண்களுக்கெல்லாம் பட்டுப்புடவை வழங்கணும், சிலிண்டர் வழங்கணும். இந்த திட்டத்துக்கெல்லாம் முதல்வர் தன்னுடைய நேரடி கண் பார்வையிலேயே அது வச்சுக்கிட்டார். புஷி ஆனந்த் அவர் அடுத்த கட்டமா இருக்கக்கூடியது இந்த தமிழக விஜய் முதலமைச்சர் விஜய் அவர்களை இந்த அளவுக்கு கொண்டுகிட்டு வந்து நிறுத்தினது இந்த பாண்டிச்சேரி புஷி ஆனந்த் தான் சேரும். அவருக்கு ஊரக வளர்ச்சித்துறை, 2வது பஞ்சாயத்து ராஜ், இந்த கார்பரேஷன் எலெக்ஷனு, பஞ்சாயத்து எலெக்ஷனு இது சம்பந்தப்பட்டதெல்லாம் புஷி ஆனந்த் கவனித்துக் கொள்வார். ஆதவ் அர்ஜுன் பொதுப்பணித்துறை, அப்புறம் விளையாட்டுத்துறை. அவர் விளையாட்டுத்துறைக்கு பொருத்தமானவர் தான். ஏன்னா ஏற்கனவே அவர் அந்த விளையாட்டுல தான், குறிப்பா சொல்ல போனா கைப்பந்து, கால்பந்து, வாலிபால் இதுல எல்லாம் அவர் மிகச்சிறந்து இருந்தார். விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு பொருத்தமான நபர் என்று சொன்னால் ஆதவ் அர்ஜுன் தான், அதுல சந்தேகமே இல்லை. அப்புறம் டாக்டர் அருண்ராஜ், அவர் மருத்துவத்துறை, அவர் ஏற்கனவே டாக்டரா இருந்தாரும், அவருக்கும் பொருத்தமான துறை. நம்முடைய KA செங்கோட்டையன், அந்த துறையை கடைசியா வச்சுக்குவோம், ஏன்னா அதுல என்ன ஒண்ணு இருக்குன்னு சொல்லி விவரமா சொல்லி ஆகணும் உங்களுக்கு. வெங்கட்ரமணன் அவர்களுக்கு உணவு மற்றும் குடிமை பொருள், இந்த ரேஷன் கடையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வெங்கட்ரமணன் அவருக்கு தான் போகுது. நிர்மல் குமாருங்கிறவரு நம்ம மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களோட நிழலா தொடர்ந்துட்டு வந்தவர் தான் இந்த நிர்மல் குமாருக்கு மின்சாரம் மற்றும் சட்டம் ஒழுங்கு. ராஜ்மோகன் அவருக்கு பள்ளி கல்வித்துறை. ராஜ்மோகன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர் சினிமா துறையில இருந்தவர் தான். சினிமா துறையில இருந்தவருக்கு ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையை கொடுத்திருக்கிறாங்க. அவரு சினிமா சம்பந்தப்பட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறையை கொடுத்திருந்தா அவர் நல்ல சிறப்பா செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். பள்ளி கல்வித்துறை அவர் சிறப்பா செய்யட்டும். 2வது டாக்டர் பிரபு, இயற்கை வளங்கள். அப்புறம் ஒரே ஒரு பெண்மணி கீர்த்தனா, அவர் சட்டசபையிலேயே ஆந்திரா ஏடுகொண்டா வாடான்னு சொல்லி பதவி ஏற்றுக்கிட்டவர் தான் அவரு. அவருக்கு தொழில் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது. இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதி அமைச்சர் பதவி கொடுத்ததுலதான், மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதி அமைச்சர் பதவி. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு போர்ட்போலியோ கொடுத்திருந்தாக்கா செங்கோட்டையன் தன்னுடைய கைவரிசையை காமிச்சிருவார் அப்படின்னு பொதுமக்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா. அதனால கணக்கு புள்ள உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம விஜய் அவர்கள். நிதி யார் யாரு என்னென்ன செலவு பண்றாங்கன்னு சொல்லி கொண்டுகிட்டு அந்த கணக்கு வழக்கெல்லாம் யார்கிட்ட ஒப்படைக்கணும், செங்கோட்டைங்கிறத ஒப்படைக்கணும். அவர் நிதித்துறை மந்திரி என்பதை விட கணக்கு பிள்ளை தான் சொல்லணும், கணக்கு பிள்ளைத்துறை மந்திரி தான். அப்படித்தான் சொல்லி ஒரு சில தொண்டர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, செங்கோட்டையனுக்கு நல்ல போர்ட்போலியோவை கொடுப்பாங்க, தனி போர்ட்போலியோவை கொடுத்து அவர் பெருமைப்படுத்துவார் விஜய்னு சொல்லி அவருடைய கட்சிக்காரரும் ஏற்கனவே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கணக்கு புள்ள உத்தியோகம் கொடுத்தத எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் பாக்குறாங்க அவங்க. இப்போ இவங்க மந்திரி சேவை அமைக்கப்பட்டு இப்படி ஒரு வழியா போயிட்டு இருக்குது. இது அமைக்கப்படாத மந்திரி என்னென்ன இலாக்கான்னு சொல்லி சொன்னா, விவசாயத்துக்கு இதுவரையிலும் ஒருத்தரும் போடல. விவசாயத்துக்கு இதுவரையிலும் எந்த ஒரு இலாக்கா ஒதுக்கி ஒரு மந்திரி அனுப்பல. இனிமேல் மந்திரி சபை விரிவாக்கத்துல போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, சொல்லலாம், சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபா, அந்த இதுக்கும் மது விலக்கு ஆயத்தீர்வை அப்படின்னு சொல்றதுலயும் இதுவரையிலும் எந்த ஒரு மந்திரியும் நியமிக்கப்படவில்லை. ஆனால்
அதை முதலமைச்சர் தன் கையிலேயே எடுத்துக்கிட்டாருதான் நினைக்கணும். அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 717 மதுக்கடைகளை மக்கள் கூடுற இடமும், பள்ளி கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடமும், கோயில்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இடமும், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராந்தி கடைகளாலும் ஒன்லைன் ஆர்டர் போட்டு அதை டோட்டலா எல்லாத்தையும் நீக்கிவிட்டாங்க. இப்ப 717 கடைகளுக்கு போட்ட உடனே ஒரு சில இடத்துல எல்லாம் FL2 எப்படித்தான் லைசன்ஸ் வாங்கினாங்களே தெரியல. ஆனா அதை ஓபன் பண்ணி உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு சில இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ இதெல்லாம் முடிங்க. இப்போ ஆட்சியே 144 பேர் பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சு உட்கார்ந்தாச்சு. இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் போய் ஊருக்குள்ள போய் என்னன்னு பார்க்கணும். ஆனா எம்எல்ஏக்கெல்லாம் நேரம் எடுத்துன்னு எங்க போறாங்கன்னு சொன்னாக்கா ஆஸ்பத்திரிக்கு தான் போறான். ஆஸ்பத்திரியில போய் நோயாளி ஏன் தண்ணி உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போய் கேட்கறதுக்கு போறான். பாத்ரூம் சரியில்லைன்ட்டு போய் கேட்கறாங்க. நல்லா கழுவுனீங்களா அப்படிங்கிற மாதிரி போய் கேட்கறாங்க. இப்போ ஆஸ்பத்திரிகளை போய் படையெடுத்துக்கிட்டு போய் அங்க இருக்கிறவங்கள நோயாளிகளுடைய தன்மையை கேட்கறது தவறு இல்லை. ஏன்னா மக்கள் உயிர் வாழறதுக்கு முக்கியம். அதை எத்தனையோ இடம் இருக்குது நாட்டுல. ரோடு சரியில்லை, வீதிகள் எல்லாம் சரியில்லை. எத்தனையோ இடத்துல பள்ளி இதுகிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப போதை கலாச்சாரம் எல்லாம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் போய் ஏதாவது ஒரு எம்எல்ஏ காலையில சரக்கு விற்கிறத போய் புடிச்சு கொடுத்தா, போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாங்கிறது இதுவரை செய்தி காணாம். இப்போ ஒரு சில இடத்துல இன்னும் விற்பனை ஆகி கொண்டேதான் இருக்கிறது. போதை மருந்து வஸ்துக்கள் இன்னும் விற்பனை செய்யப்பட்டுட்டு தான் இருக்குது. இதை போய் எடுத்தோன்னே நாட்டினுடைய முக்கிய பிரதானமாக இருக்க சொல்லி எப்படி ஆட்சி அமைக்கல் வந்தா பெண்களுக்கு வன்கொடுமை நடக்குது, போதை கலாச்சாரமாய் இருக்குது, அதை சொல்லி பிரகடனப்படுத்தித்தான் இன்னைக்கு முதல் மந்திரி விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சார். மக்களும் அந்த போதையை ஒழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லி பார்த்தாங்க. இப்ப என்ன, ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4 கடை இருந்தது, ஒரு கடை வண்டி இருக்காங்க. அந்த 3 கடையுடைய வருமானம் அந்த ஒரு கடைக்கு போகுது. அந்த கடையில கூட்டம். இப்ப கடை இல்லை அப்படி என்று சொல்வதற்காக, குறைச்சிட்டாங்கிறதுக்காக மக்கள் குடியை நிறுத்தினார்களா? நிறுத்தின பாடி இல்லை. இன்னும் ஒவ்வொரு கடைகளையும் பார்த்தாக்கா கடையை குறைச்சதுனால கடையில கூட்டம் அடிதிடி. அங்கெல்லாம் வரிசையில் நின்று தள்ளு முள்ளோட தான் உட்காந்துருக்கிறான். முன்னையெல்லாம் போதை கடையில, சரக்கு கடையில கூட்டம் அதிகமா இருந்தா காவல்துறை காவலுக்கு போடுவாங்க, வரிசையில் நல்ல சரக்கு பிடிச்சி போட, சண்டை கட்டாதிமாங்க. இப்ப அதை போடணும்னு தான் பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க. குடிமகன்ல அதை எதிர்பார்க்கிறான். ஏன்னா 4 கடை இருந்த இடத்துல ஒரே கடை இருந்ததுனால தள்ளு முள்ளு ஏற்பட்டுக்கிட்டு வந்ததுனால இப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு காவலரை நியமித்து அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படித்தான் அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இப்ப சட்டம் ஒழுங்கை கையில வச்சிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னும் இவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றின பிற்பாடு கொலை நடந்துகிட்டு தான் இருக்குது, கற்பழிப்பு நடந்துகிட்டு தான் இருக்குது. போதை போதையில் அடிமையாயிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 40 சம்பவத்தை இன்னைக்கு புள்ளி விவர கணக்கு சொல்றாங்க. இவங்க பதவி ஏற்று கொஞ்ச நாள்லயே இப்படி 40 சம்பவம் நடந்துருச்சு. இந்த 40 சம்பவம் நடந்ததற்கு இனிமேல் நடக்கக்கூடாது என்பதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில இடத்துல எல்லா பக்கமே அந்த ரவுடிசம் இருக்குது. இப்ப கரூர்ல ஒரு குறிப்பிட்ட நபர் சொல்லக்கூடிய ஒரு காவல் உயர் கண்காணிப்பாளர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 313 ரவுடின்னு நினைக்கிறேன். அந்த 313 ரவுடியில ஒரே நாள்ல ஒரே இடத்துல வர சொல்லி பாடம் எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த பாடம் எடுத்து அனுப்பின அந்த உயர் காவல்துறை கண்காணிப்பாளர் கண்ணுல விஜய் அரசாங்கம் அமைப்பதற்கு முன்னால் கண்ணில் படவில்லையா? பொதுமக்கள் கேள்வி கேட்கிறான். ஆட்சி அமைச்சு அடுத்த நாளே 316 வரைக்கும் ஒரே அட்டென்ஷன்ல கொண்டாந்து நிறுத்தின இந்த உயர் காவல்துறை அதிகாரி அவர்கள் ஏன் இதுக்கு முன்னால் அவர் வேலை நடவடிக்கை எடுத்து உள்ள போடல அப்படிங்கிறத கேட்கிறாங்க. இப்ப காவல்துறை கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த IAS IPS தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறார் நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். ஆனால் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார ஒழியோ இன்னும் நடவடிக்கை சரிவரை எடுத்த பாடி இல்லை. சும்மா பம்பரமா சொல்றாங்க. இப்போ விஜய் அவருடைய வருகை மிகைப்படுத்தி
அவர் காலையில் அங்கிருந்து வரப்ப டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு கொண்டுகிட்டு வர்றாரு, சட்டசபையில வச்சுக்கிட்டு சாப்பிடுறாரு, சாம்பாரை கையிலேயே அள்ளி ஊத்தி சாப்பிடுறாரு. இதெல்லாம் நாட்டுக்கு முக்கியமான தேவை இல்லையா? சோறு இல்லாம தண்ணி இல்லாம செத்தான் கக்கன். அவனை எல்லாம் இன்னைக்கு யாரும் மறந்துட்டாங்க. இப்ப காமராஜர் சொத்து பத்து ஒண்ணும் இல்லாம ஒரு 55 ரூபாயோ 60 ரூபாயோ சாவரப்ப செத்தாரு. அதையெல்லாம் மிகைப்படுத்தி பேசுவதற்கு தற்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இல்லை. இன்றைய முதலமைச்சர் சட்டசபையில காலையில 10 மணிக்கு வந்து சாயங்காலம் 6 மணி வரையில் இருந்துட்டு போறாரு. கரெக்டா அரசாங்க அதிகாரிகள் போல் செயல்பட்டு இருக்கிறதுக்கு டிஃபன் பாக்ஸை கொண்டுகிட்டு வந்து அவரே டிஃபன் பாக்ஸ் கேரியர் எடுத்துன்னு சாப்பிட்றாருன்னு சொல்ற செய்திய மிகைப்படுத்தி போடுறாங்க. அது மிகைப்படுத்தி போடுறாங்க. செய்தி ஊடகங்கள் எல்லாம் ஏன் இந்த செய்தி எப்படி போடுதில்லை? அவர் அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கு எதுக்கு மிகைப்படுத்தி போடுறாங்க? அப்போ இப்ப மிகைப்படுத்தி போடுறவங்க சாப்பாடு செஞ்சு கொடுத்து யாருன்னு சொல்லி கேட்டு புலனாய்வுத்துறை பண்ணி போட்டிருக்கணும் இல்லையா? டிஃபன் பாக்ஸ்ல யாரு போட்டு கொடுத்துருப்பாங்க? சோபா சந்திரசேகர் போட்டு கொடுத்துருப்பாரா? அவங்க அம்மா போட்டு கொடுத்துருப்பாரா? அவங்க மனைவியும் இல்லை. இதெல்லாம் சொல்லக்கூடாதுதான். இது தவறான ஒரு இதுதான். ஆனா ஒரு சின்ன சின்ன ஒரு அல்ப விஷயத்துல செய்தியாளர்கள் வந்து மிகைப்படுத்தி பேசி மக்கள் மனதுல வெறுப்பை ஏற்படுத்தாதீங்க. அவர் அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அவர் கோட்டு போட்டுக்கிட்டு வந்தானு, வேட்டி கட்டிட்டு வந்தான்னு, கருப்பு கோட்டு போட்டுட்டு இருக்கிறாரு, நெத்தியில பொட்டு வச்சுட்டு இருக்கிறாரு. எப்படி இருந்தாத்தான் அவர் முதலமைச்சர் ஆயிட்டார், அவருடைய வேலையை செஞ்சுட்டு போறாங்க. ஏன் அவருடைய அங்க அசைவுகளை படுத்தி மிகப்படுத்தி பேசுவதை இந்த ஊடகங்கள் எல்லாம் கொஞ்சம் நிறுத்தணும். ஊடகங்கள் இதை செஞ்சுட்டு ஊர்ல நடக்கிற அநியாயத்தை எல்லாம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் இதுக்கும் முந்தியத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கெல்லாம் இந்த ஊடகவியலாளரும் பத்திரிகை துறையாளரும் நாட்டில் நடக்கக்கூடிய தவறை சுட்டி காமித்திருந்தால், அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தால், இவங்க சுட்டி காமிக்கணும், 4வது சுட்டி காமிக்கணும், 3வது நடவடிக்கை எடுக்கணும். இவங்க சுட்டி காமிச்சிருந்தா எதுக்கு இந்த நாட்டுல இத்தனை பிரச்சனை வருது? இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனை கேள்வி மேல கேள்வி கேட்டு முதலமைச்சரை சொல்றாங்க, மந்திரிகளை கேள்வி கேட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஏன் ஒரே நாள் செய்யறதுக்கு சிரமம் தான், அது எல்லாத்துக்கும் தெரியுது. இப்ப இவங்க புதுசா வந்திருக்கிறாங்க. இன்னும் அந்த ஃபைல்ல என்ன இருக்குது என்பதே ஒரு சில மந்திரிகளுக்கு எல்லாம் தெரியாது. அதை ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆனாத்தான் நடவடிக்கைக்கு வரும். எது எப்படி இருந்தாலும் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில கணக்கு பிள்ளையாக செங்கோட்டையனை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிதித்துறை கொடுத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.